எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. என்ன விட்டுருங்க. அவரை காமிங்க, கண்ணுல காமிங்க. ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க? சகோதரிக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உண்மையான தலைவன் யாருங்கிறது. சோகத்திலும் நல்லது கெட்டதில் பங்கெடுக்கிறவன் தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும். இப்போ தெரியுமில்லாமா உனக்கு சினிமானா என்ன, அரசியல்னா என்னன்னு உனக்கு தெரியும். ஒருத்தன் வந்து கழுத்துல வந்து நல்லா மிதிக்கிறான், வேணுன்ட்டே மிதிக்கிறான். ஷோல்டர், நெஞ்சுக்கிட்ட எல்லா இடத்துலயும் மிதிக்கிறானுங்க, வேணுன்னே மிதிக்கிறானுங்க. அண்ணா வந்ததே பார்க்கல, அப்படியே தள்ளிட்டான். ஏமா இந்த காணொளி, இந்த ஃபஸ்ட்டு காணொளி நிதானமாக அன்றைக்கி பேசினேன். எவ்வளவு முரண்பட்ட கருத்தை அன்றைக்கி சொன்னேன். உண்மை இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாயிட்டுல. உங்கள் வீட்டுக்காரரை அவங்க கட்சிக்காரவங்க பலிக்கடை ஆக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் என்ன சொன்னார்? அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் தான் இதுக்கு காரணம், அவர் தான் இந்த கூட்டத்தை, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணார், அவர் தான் இவங்க விலகிட்டாங்க. முதல் குற்றவாளி உங்கள் வீட்டுக்காரர், இரண்டாவது புஷி ஆனந்த், மூணாவது ஆதர் அர்ஜுனா, நாலாவது உங்கள் தலைவர். இவங்கெல்லாம் இந்த 41 பேர் இறந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரொம்ப பாடுபடுறாங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்காரு இப்போ உள்ள சேஃப்டியாக இருக்கார். உனக்கு தெரியுமாம்மா, சோசியல் மீடியாவில் திமுகன்னு கூறிய உங்கள் கட்சிக்காரவங்க தலைவர்லாம் நீதிமன்றத்தில் திமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. உங்கள் வீட்டுக்காரர் தான் காரணம்னு சொல்லி அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இதிலேருந்து நீ தெரிஞ்சுக்கணும், அரசியல் சாக்கடை அரசியல் ஒருபோதும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் இந்த காணொளி.